ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் 36 சேனல்லேருந்து நான் உங்கள் பாலமரன் பேசுகிறேன். ரொம்ப நாள் இடைவெளி பிறகு நான் இன்றைக்கி வந்து வீடியோ பண்ணிருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்னடா சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்யூஷுவலாக இன்றைக்கி வந்து ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அரியர் தேர்வு வந்து பாஸாக ஃபெயிலா அப்படின்னு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இன்னைய வரைக்கும் அப்படியே லேண்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. இது என்னடா அது 2 வருஷம் 3 வருஷம் போமா கேட்குறீங்க. அப்படி இருக்காது. இதோட கேஸ் ஹியரிங் வந்து நவம்பர் 20 அன்னைக்கு ஈவினிங்குள்ளே இதோட கேஸோட ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிவிடுவாங்க. என்ன தீர்ப்பு வரப்போன்னு சொல்லிவிடுவாங்க. முதல்ல வந்து சூரப்பா வந்து இதில் வந்து அவரோட தரப்புலேருந்து அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். பசங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணக்கூடாது, எக்ஸாம் வச்சு தான் தீரணும்னு சொல்லிட்டு அவரோட பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. யூசிஜிலேருந்து ஆரம்பத்தில் சொன்ன ஸ்ட்ராங்கு வந்து நடுவில் வந்து அவங்க எதுவுமே பேசலை. பட் எதனால் பேசணும்னு தெரியல. அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க வந்து ஃபஸ்ட்டு பேசி நடுவில் வரலன்னா அதுக்காக அவங்க தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். தயாருக்கு ஏற்படுத்தியிருக்காங்கன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது 2 தரப்புலேருந்து. டஃப்பாக இருந்து யார் பக்கம் சாதகமாக வரணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பசங்க பக்கம் தான் ஃபேவராக வரணும்னு நான் நினைக்கிறேன். இறைவனை அதான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வைப் வரும்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் அதான் வந்தால் நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கிறதுங்கிற ஒரு சாத்தியமில்லாத விஷயம். வச்சா சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் வரும். இப்போ ஒன்றுமே இந்த கரண்ட் எக்ஸாம் வச்சாங்க. இப்போ கரண்ட் ஃபைனல் 8th செமஸ்டர் வச்சாங்க. அதில் வந்து எல்லாேருக்கும் வந்து பாதிப்பு வந்துச்சு. ஏன்னா சில பேர் எக்ஸாம் எழுதவே இல்லை, சில பேர் எக்ஸாம் எழுதினாங்க. அதில் வந்து 32,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதலைன்னாங்க. அது வந்து அவங்களுக்கு இன்னும் எக்ஸாமே வைக்கல. அதுக்குள்ளே வந்து இப்போ எழுதின எக்ஸாம், இப்போ அந்த கரண்ட் எக்ஸாம் வந்து ஆன்லைன் மூலயமா மொபைல் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் விட போகிறேங்கிறாங்க. இப்போ ஏதாவதவங்களுக்குலாம் இன்றைக்கி எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு மொத்தமாக சேர்த்து விட போகிறாங்க. மொத்தமாக இந்த 3 எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கே வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு விஷயம் பண்ணக்குள்ள அதுக்கே வந்து ஒரு எவ்வளோ பேர் எழுதலைன்னு தெரியல. ஒரு 10,000 பேரோ 32,000 பேர் எழுதலை எக்ஸாமு. கொஞ்சம் பேர் தான் எழுதிட்டுருக்காங்க. ஒரு 100%ல் வந்து 80% தான் எழுதிருக்காங்க. இன்னும் 20% எழுதவே இல்லை. அவங்க எல்லாேருக்கும் வச்சுட்டு தான் ரிசல்ட் விடுவாங்க அந்த 3 எக்ஸாமுக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி இதுலேயே ஒரு சிக்கல் வரக்குள்ள அரியர் எக்ஸாம் எப்படி நடத்துவாங்க, அதுதான் ஒரு சின்ன ஒரு கேள்வி. அதனால் இந்த அரியர் எக்ஸாம் நடத்தாமல் யாரையும் ஆல் பாஸ் போடுறது தான் ஒரு நல்ல விஷயம். எடப்பாடி ஐயா அவர் சொன்ன மாரி அவரோட முதலமைச்சர் ஒரு வார்த்தை விட்றாங்கன்னா அது ஒரு கரெக்டான டிசிஷன்ஸ் வந்து யூசிஜி கைடன்ஸ் மூலியமாக தான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது வந்து சூரப்பா தரப்புலேருந்து வரல. அதை தாண்டி அதுக்கப்புறம் சூரப்பா வந்து சில விஷயங்களில் வந்து இப்போ இன்வால்வ் ஆகிருக்காரு. அதனால் வந்து அனைத்து கட்சிகளும் வந்து சூரப்பாவுக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூரப்பா வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு எதிர்ப்பு பண்ணுறாரு. அதை தாண்டி அவரே இப்போ வந்து இன்க்ளூட் ஒரு விஷயத்தில் மாட்டிட்டார். என்ன விஷயம்னா, இப்போ வந்து சமீபத்தில் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் மாணவருக்கு இடையில் அவர் இன்னும் எதிர்ப்பு செய்கிறாரு. படிப்பிலும் எதிர்ப்பு செஞ்சாரா, படிப்பில் எதிர்ப்பு செய்கிறாரு. இதில் வந்து இடஒதுக்கீடு, அதாவது ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்காக சின்ன சான்சஸ் இருக்குது, அவங்களுக்கான சலுகைகள் இருக்குது, பணம் ஒதுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் போயிட்டு சூரப்பா வந்து தலையிட்டு முதலமைச்சர் சொன்ன அறிக்கையை வந்து இவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இது நான் சொல்கிறது தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அதில் போய் இன்வால்வ் ஆகிருக்காரு. அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம், வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். அது வந்து ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு. இப்போ இருக்க அரசியல் தலைவர் எல்லாரும் வந்து சூரப்பாவை டிஸ்மிஸ் பண்ணுங்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ சூரப்பாவுக்கு தான் ஒரு நல்ல ஒரு ஆப் ரெடியாக இருக்குது. எப்படி இவங்க எல்லோரும் வந்து நாளைக்கு கூட போராட்டம் பண்ண போகிறாங்கன்னாங்க சூரப்பா டிஸ்மிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு மாணவோட வந்து ஒரு வந்து கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி, தாழ்த்தப்பட்ட ஒரு ஃபேமிலியில் இருக்கக்குள்ள ஒரு மாணவனை படிக்கக்குள்ள அந்த ஸ்காலர்ஷிப்லாம் வரும். அதில் போய்ட்டு குறைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க நியூஸில் வருது. அது உண்மை பொய்யா எனக்கு தெரியாது. பட் அதனால் அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து போராட்டங்கள் எழும்பும் போது, அதனால் சூரப்பா வந்து எல்லாத்துக்கும் எதிர்ப்பு வச்சுருக்காரு. எதனால் இப்படி பண்ணுறாருன்னு தெரில. டிஸ்மிஸ் பண்ணிட்டான்னா அவருக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு நல்ல முடிவாக எடுத்துகிட்டு எல்லாருக்கும் சாதகமாக மக்கள் மாணவர்களுக்கு சந்தோஷமான விஷயத்த ஒரு ஒத்துழைக்க நான் நினைக்கிறேன். ஒத்துழைக்க வேண்டும். அதனால் பசங்க எனக்கு பயப்பட தேவையில்ல. நியூஸ் அப்படி இப்படி வரும், எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க. நானும் தயாராக இருங்க. எல்லாத்துக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான வைப் தான் வரணும். முதல்வர் சொன்ன மாரி அவங்க சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. மாணவர் நம்பியிருக்காங்க. அதனால் நல்ல முடிவாக வரணும்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரம் பாலமுங்க. தேங்க்யூ. பை பை. சி யூ.